நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வளமுடன். ஒரு நல்ல பதிவுங்க. எல்லாருக்குமே வேணும் 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 வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்ல உத்தியோகம் வேணும், சரியான வயதில் சரியான காலகட்டத்தில் எனக்கு ஒரு ஜாபு கிடைக்காதனால தான் நான் இந்தளவு கஷ்டப்படுறேன். எத்தனை பேர் புலம்பல். அப்போ பொருளாதாரம் அருள் இல்லாதவர்க்கு மேலுலகம் இல்லைங்க. பொருள் இல்லாதவர்கள் இங்கே பூலோகமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பூமியில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வாழணும் அப்படின்னா தொழில், சுய தொழிலாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ங்க. உண்மையா இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய தொழில் என்ன, வியாபாரம் என்ன, நம்ம எந்த தொழில் சார்ந்து இருப்போம், என்ன உத்தியோகம் சார்ந்து இருப்போம், எந்த விஷயத்தில் நம்ம உயர்வான ஒரு அந்தஸ்துக்கு வருவோம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா? எத்தனை பேருங்க ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், இதை தொழில் சார்ந்து தானே சொல்கிறோம். அவங்க நல்ல போஸ்ட்டில் இருக்காங்கம்மா, ஒரு கெசட் ஆஃபீஸர்மா. அப்போ அவங்க கல்வி, அவங்களுடைய கல்வி தான் அவங்க உயர்த்துதுன்னு அர்த்தம். அப்போ இந்த தொழில் அப்படிங்கிறது சுய தொழிலேருந்து எத்தனை பேர் ஒரு லேபர்ஸ் வச்சுக்கிட்டு 1000 பேர் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே அவர் கிங்கு மாதிரி வேலை செய்வார். அவருடைய ஸ்பீடுக்கு அவர் தாங்க நிகர் அப்படி சொல்லக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க. சாதிக்கக்கூடிய விஷயமும் தொழில் சார்ந்து தான். அப்போ நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பொருளாதாரம், இது எல்லாத்துக்குமே தொழில் எப்படி இருக்குது? 10ஆம் பாவகம்ங்க. நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய நம்ம லக்னம் எது, அதற்கு 10வது பாவகம் என்னன்னு பார்த்துக்கணும். ஜீவனம், தொழில் அங்கே தான். அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லிங்க், பாவகிரக தொடர்பு இருக்கா, சனி பகவானோ, ராகு கேது, அதுபோல் செவ்வாய் ஒரு அதிகார தோரணை எல்லாம் கொடுத்துட்டாலும் அவருடைய அமைப்பில் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வசதி வாய்ப்புகளை உயர்வை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவகம் 10ங்க. அந்த 10ஆம் பாவகம் கெடவே கூடாது. அதில் ஒரு 4 கிரகம் இருந்தால் சன்னியாசி யோகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ 4 கிரகங்கள் இருந்து இந்த புத்தர் மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை வெறுத்து போயிடும். அதே 10ஆம் இடம், அதே ஜீவனக்காரகன், கிரகங்கள் நிறைய அமரக்கூடாது. ஆனால் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அந்த இடத்துல இருந்தால் அவங்க ஒரு யோகத்தை அடைவார்கள். இப்போ ராகு இருக்கிறான்னு வச்சுங்களேன், ரியல் எஸ்டேட், வெளிநாடு, வெளியூர், அதர் பாஷை பேசக்கூடியவங்க, அப்படியே ட்ராவல்லையே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை மருத்துவம் சார்ந்து கூட சாதிக்கக்கூடிய அமைப்பை அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யும். இதை நல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ அதோட அதிபதி, இப்போ மேசம் ஒருத்தருக்கு 10ஆம் இடமாக வருது அப்படின்னா அவங்க மருத்துவத்துறை, நல்ல ஒரு இன்ஜினியரிங், கட்டுமானத்துறை, நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டு, செவ்வாய் பூமிக்காரகன், அந்த அதிபதியை நல்ல கவனமாக பார்த்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தொழில் சார்ந்து அவங்க சைன் பண்ணுவாங்க, தலைமைத்துவமாக இருப்பாங்க, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, நல்ல ஒரு அரசியல் அல்லது அரசு கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய 10ஆம் இடம் நமக்கு ஜீவனத்தை கொடுக்கும். இந்த ஜீவனக்காரகன் இருக்காங்கங்க 9 நவகோள்களில். யாருன்னு? சனி பகவான் தான். அவர் தான் தொழில் ஜீவனக்காரகர். சனி பகவான் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்குது, என்ன தொடர்பில் இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ 10க்கும் சனி பகவானும் எப்படி இருக்கிறார் பார்த்தாவே உங்களுடைய ஜீவனம், உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு, தொழில் எந்த இடத்துல இருந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கலாம். என்ன படிப்பு படித்தா நம்ம படிப்புக்கேற்ற ஊதியம் எப்படி? குரு பகவான். இந்த குரு பகவானை வச்சே நீங்கள் படிச்சிங்க, 4 டிகிரி முடிச்சிங்க, ஆனால் டீச்சர் லைனில் படிச்சிங்க, இருக்கிறது வேற ஒரு MBA படிச்சிருப்பாங்க. அவங்க தேவையே இல்லாமல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க.
இப்படி 6, 8, 12 குரு பகவான் மறைந்தாலும் அவங்களுடைய கல்விக்கான அவங்களுடைய தொழில் மாற்றப்படும். நான் படித்த படிப்பு ஒன்றுங்க, வேறு இடத்துல குப்பையை கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. தேவையே இல்லை. அவ்வளவுங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறேன், உழைப்புக்கான ஊதியம் இல்லை. சனி பகவானங்க. இப்படி நம்மளுடைய தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக இருக்கட்டும், பாவகமாக இருக்கட்டும், நல்ல நிலையில் நல்ல பொசிஷனில் இருந்தால் அவங்க நல்ல ஒரு விஷயத்தை சாதிப்பாங்க. இப்போ மிதுனம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், கலைத்துறை 10ஆம் இடம் மிதுனம் எனக்குங்க. என்னோடய மிதுனம் தாங்க 10ஆம் இடம். புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்களுடைய அந்த மிதுனம்ங்கிற இடம் என்னதுங்க, காலசக்கரத்துக்கு 3ஆம் பாவகம். உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது பாகம்? 10. அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே கம்யூனிகேஷன், ஒரு பத்திரிகை துறை, இது மாதிரி யூடியூப் சேனல், டிவி சேனல், சினிமா துறை, கலைத்துறை, அதே மாதிரி எழுத்தாளர், கவிதை, கட்டுரை, நல்ல ஒரு பாடலாசிரியர், இது மாதிரி துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறுவாங்க. சூரியனும் அதே புதனும் ஒரு தொடர்பில் தான் நல்ல பிரகாசமாக வெளியே வருவாங்க. அந்த தொழில் பாவகத்துடைய அத்தனை விசேஷ அமைப்புகளையும் படிப்படியான ஒரு கண்ணதாசன் மாதிரிங்க, சரியாக சின்ன படிப்பு தான், ஆனால் அவரோட அறிவு புதனுக்கு அவ்வளவு மல்டிபிள் டேலண்ட். யாருன்னா புதனுங்க. ஆனால் அது சின்ன கோளாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுபோல் அந்த பாவக தொடர்பு 10ஆம் இடத்துடைய அதிபதி நல்ல பொசிஷனில் இருந்தால் அந்த துறை சார்ந்து அவங்க சைன் பண்ணுவாங்க. நம்ம அடிமை தொழிலுங்க 6ஆம் பாவகம். நான் வேலைக்கு தான் போவேன், ஒரு கம்பெனியில் தாங்க இருக்கேன் 25 வருஷமாக, என்னோடய உழைப்பு எவனோ அதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. என் பையன் என்னை விட பல மடங்கு சம்பாதிக்கிறார். இப்போ வர குழந்தைங்களா நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரம் வீடு வண்டி கார் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடணும். அப்படி அவசர உலகத்தில் இருக்கோம். அந்த அவசரமான விஷயத்தில் 10ஆம் பாவம் நமக்கு தொடர்பு நல்லா இருக்கணும்ல, இருந்தால் தானே ஜெயிக்க முடியும், சைன் பண்ண முடியும். நம்ம என்ன துறை சார்ந்து போகிறதுக்கு கிரகம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்தி மட்டும் சப்போர்ட் பண்ணால், இந்த சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல நிறைய அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோ போராடுவார். நிறைய விஷயங்களில் படிப்பினை பாடமெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறத சந்தித்து ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு வந்து அப்படியே ஜெயிக்கக்கூடிய அமைப்பை காட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்மளுடைய ஜாதகம் நல்ல அமைப்பில் இருக்குதா இல்லையா, அதை வச்சு தான் நம்மளுடைய நிர்ணயம் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குங்க, அதை நம்ம வழி பண்ணக்கூடிய நம்மளுடைய செயலாக்கத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு சக்தி இருக்கணும்ல. பொருளாதார சக்தி வேறு, உடல் சக்தி இருக்கணும், நமக்கு அதுக்கான செயல்பாட்டுக்கான விஷயங்கள் வெயிட் இருக்கணும். அப்போ தான் நம்ம சைன் பண்ண முடியும். வெறும் ஆசை மட்டும் இருக்கவே கூடாது. அதற்கான உழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக எந்த தொழில் சார்ந்தும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பாவகம் 10ஆம் இடமும் தொடர்பு அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அப்படிங்கும்போது என்ன கிரகம்னு சொன்னோம்? 10ஆம் இடம். அந்த நட்சத்திர சாரம் வாங்கிய அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம அந்த நட்சத்திர கோயிலுக்கு போய் வழிபாடு எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் நமக்கு அந்த தொழில் சார்ந்த பிரச்சனை நீங்கும். அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் திருவண்ணாமலை, சிதம்பரம், அதே போல் திருக்காளகஸ்தி, இதுபோல் பஞ்சபத நீர், நெருப்பு, காற்று, பூமி, அற்புதமான விஷயமாக பஞ்சபூத வழிபாடுகள் கரெக்டான நம்ம அந்த சரம் ஸ்திரம் உபயம் அந்த மாதிரி ராசியில் எடுத்து அந்த சிவனை போய் வழிபாடு எடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய தொழில் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ தொழில் மாற்றத்தில் பஞ்சபூதம் அப்படிங்கக்கூடிய சிவனுடைய கோயிலை திருவிழிமிழலை, இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா பழங்கால கோயிலுங்க, பிரசித்த பெற்ற பழமையான கோயில்கள். இந்த மாதிரி எடுத்து நம்மளுடைய உழைப்பையோ நம்ம அங்கே போய் ஒரு அபிஷேக ஆராதனை இரவு தங்கி வழிபாடு எடுத்தாலும் நம்மளுடைய தொழில் பிரச்சனை பிரேக் இதெல்லாம் சரியாகும். நிறையா இருக்குது சூட்சுமங்கள். நல்ல பதிவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.